Hi friends, welcome to Exercise 2.2 அல்ல 6th ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்க போறோம். இங்க பாருங்களேன், இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுவே சிம்பிளா இருக்குமா தான் எனக்கு தெரியுது. இது சிம்பிளஸ்ட் எது சொல்றாங்க. இதுக்கு இப்போ பாருங்களேன், இது சிம்பிளா மாத்தணும். இப்போ x க்கு நம்ம எதா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகே, லெட் அப்பதான் சிம்பிளா மாத்த முடியும். x இப்போ இங்க a² இருக்குதா? இப்போ இங்கேயே ஒரு a² இருந்தா அழகா ஒரு a² காமனா வெளிய எடுத்துறலாம். எடுத்து கொஞ்சம் சிம்பிளா பண்ணலாம். ஓகேவா? ஸோ a² காமனா எடுத்துடலாம். இப்போ கூட ஒரு sin θ இருந்தா கூட நம்ம x க்கு a னே போட முடியாது. இப்படி போட முடியாது. கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 ஆயிடும். ஒரு a sin θன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், a² ஆகிடும். அப்புறம் a² வெளியே எடுத்துட்டா 1 - sin² இருக்கும். 1 - sin² cos² மாற்றிடலாம். சொன்ன ஐடியா நல்லா இருக்குல்ல. அப்போ இப்படியே போடுவோம். x = a sin θவே இருக்கட்டும். ஓகேங்களா? x = a sin θ இருக்கும். இப்போது இதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த a இப்படி தள்ளி விட்டுருங்க. மல்டிப்ளிகேஷன் வந்து டிவைடில் வந்துடும். x/a = sin θ. இந்த சைன் இப்படி தள்ளி விட்றேன். ஸோ sin inverse of x/a is equal to θ. ஓகேவா? sin inverse of x/a is equal to θ. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ tan inverse of xனா a sin θ by root of a² minus xனா a sin θ the whole square. So tan inverse of a sin θ by root of a² minus இங்கே பாருங்கள் a ஸ்கொயர் sin θ ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் θ. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துல a² காமன் எடுக்கிறேன். tan inverse of a sin θ by a² காமனாக எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் a² காமனாக எடுத்துட்டேன். 1 - sin ஸ்கொயர் θன்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த a² ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன். என்ன ஆகும்? ரூட்லேருந்து வெளியே வந்தால் வெறும் ஏன்னு வரும். கரெக்டாக அவ்வளோதான். வெறும் ஏன்னு ரூட்டுக்குள்ளே 1 - sin ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 - sin ஸ்கொயர் θனா cos ஸ்கொயர் θ. கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள். எப்படி சார் 1 - sin ஸ்கொயர் அக்குன்னு யாராவது தெரியாமல் திருத்துன்னு கூட முழிப்பீங்க. sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θனா 1. இந்த சைன் இப்படி தள்ளுங்க. ஸோ cos ஸ்கொயர் θ is equal to 1 - sin ஸ்கொயர் θ. ஸோ cos ஸ்கொயர் θ 1 - sin ஸ்கொயர் θனா cos ஸ்கொயர் θ. இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா tan inverse of a sin θ by a cos θ. a கேன்சல். sin θ by cos θனா என்ன வரும்? tan θன்னு வந்துடும். ஸோ tan inverse of tan θ. இப்போ tan inverse tanனும் கேன்சல், வெறுமனே θன்னு வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ θனா என்னப்பா? θனா இது இருக்கு பாருங்கள். θ is equal to sin inverse of x/a. ஏன்னா நம்ம கொஷின் வந்து எக்ஸில் தான் இருக்குது. நம்ம ஆன்சரே எக்ஸில் தான் கொடுக்குறோம். θலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் θனா என்னது? இந்த டேர்ம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோங்க. sin inverse of x/a. அவ்வளோதான். இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்முங்க. பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோண்டு ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா ரெண்டுமே எனக்கு கேட்டால் ஒரே சைஸ் மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் பகச்சினதாக தெரியுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ 6 முடிஞ்சு நெக்ஸ்ட்டு 7 பார்ப்போம். பாய்.